ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து மீதமான சப்பாத்தி அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். என்கிட்ட 4 சப்பாத்தி வந்து மீதமாயிருச்சு. இப்போ வந்து ஒரு சப்பாத்தியை நான் செய்கிற மாதிரி ஒரு 4 மடக்கிட்டு இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையை வச்சு கூட பிச்சு போட்டுக்கலாம். ஆனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நீளமாக கிடைக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் குட்டி குட்டியாக கூட கையை வச்சு கூட நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நம்மக்கிட்ட சப்பாத்திக்கு நம்ம காலையில் செஞ்சுருப்போம், நைட்டு செஞ்சுருப்போம், மிச்சமாக ஒரு 2-3 மட்டும் இருக்கும். அது வந்து என்ன செய்யலாம், நம்ம சும்மா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டு அருமையாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ண மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு 2 முட்டை சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தங்க முட்டை சேர்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து கொஞ்சமாக போதும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 மட்டும் சேர்த்துருக்கேன், போதும். இப்போ இதை வந்து இப்படியே நம்ம வந்து கிண்டி விட்டு இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்போ. அதே மாதிரி உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வந்து நல்லா வதக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. அதே மாதிரி கருவேப்பிலையே ஒன்று எடுத்து கொஞ்சமாக ஒரு கொத்து எடுத்து பிச்சு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கலாம் தேவையில்லை. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, சப்பாத்தியில் போட்டிருப்பீங்க, அதனால நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாத்தூள். எங்கிட்ட வீட்டில் உள்ள பொடி தான், அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் உள்ளதுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, உரப்பு அதிகமாக இருக்கும். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சப்பாத்தி, அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எந்த சாஸுமே சேர்க்கல. ஒருத்தங்க சாஸ் சேர்த்து செய்வாங்க, நான் வந்து எந்த சாஸுமே சேர்க்கலை. நான் இப்படியே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட இல்லையா, அதனால நான் இப்படியே தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா அது சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் நான் வந்து ஏன் தோசை கரண்டி எடுத்தேன் அப்படின்னா, இதை வச்சு கொத்தி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொத்தி விட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த டைமில் வந்து வீட்டில் வந்து ஒரு பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க முட்டை சேர்த்தா, அதனால நான் வந்து அவளுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே, அதை வந்து இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப ஒருத்தங்க முட்டையை போட்டு வதக்குவாங்க, ஆனால் அப்படி செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். அது முட்டையோட அந்த இது வந்து அப்படி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முட்டை கொத்து சப்பாத்தி இப்படி வச்சுக்கலாம் பேர். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும். மறுபடியும் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்றப்போ வேணும்னா சாஸ் வந்து டொமேட்டோ கெச்சப் ஏதாவது வச்சுக்கோன்னா சாப்பிட்டுக்கலாம். ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, இந்த வீடியோ பார்க்கலாம். பாய்.